நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வத்தாமா, கிருதவர்மா, கிருபாச்சாரியர் இவா 3 பேரும் சரோவரத்துக்கு பக்கத்தில் வரா. குளத்துக்கு பக்கத்தில் உள்ளதான் துரியோதன் இருக்கான் என்று தெரிந்து அங்கு வருகிறார்கள். கிருதவர்மா கிருபச்சைவ துரோணபுத்திரஸ்ச வீரியவான் துரியோதனஸ்ச மந்தாத்மா ராஜாக்கிமகரோத்ததா. இவா 3 பேரும் மிச்சம் இருக்கா. மந்த புத்தி படைத்தவனான துரியோதனன் என்ன செய்தான்? என் பிள்ளை எப்படியானு தப்பிச்சானா? இவா 3 பேரும் என் பிள்ளை தப்பிக்கிறதுக்கு உதவினார்களா என்று திருத்தராஷ்டிரன் கேட்கிறார். தத கிருபஸ்ச திரௌணிஷ்ச சன்னிவிஷ்டேஷு பார்த்தேஷு பிரயாஸ்தாம் ஹிருதம் சனைகி. எங்கும் பார்த்தன் பக்கத்தில் இல்லை, தர்மபுத்திரன் கூட இல்லைன்னு தெரிஞ்சுட்டு உள்ளே இருக்கிற துரியோதனனோட பேசுவோம் அப்படின்னு வருகிறார்கள். வந்தவா கூப்பிடுறா அவனை. தேஷாமபி பலம் சர்வம் ஹதம் துரியோதனத்வயா. ஏ துரியோதனா, கவலைப்படாதே, பல பேரை கொன்னாச்சு, அவள்லையும் நிறைய அடிபட்டிருக்கா, கொஞ்சம் பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்கா. என்ன, நம்மளை விட கூட இருக்கா, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அங்கேயும் நிலைமை ஒன்று நன்னால. இப்போ நீ வந்தியானா நாம் 3 பேரும் உன்னோட சேர்ந்து அவர்களோட பொறுத்து அவர்களை ஜெயிச்சுடலாம். நீ வா, உள்ள கிடக்காதே அப்படின்னு அஸ்வத்தாமா அவரிடத்துல பேசுகிறார். திஷ்டியா பஷ்யாமி ஓ முக்தான் முக்தான் ஈதிருஷாத் புருஷக்ஷயாத் பாண்டு கௌரவ சம்மர்தாத் ஜீவமானாத் நரரஷபான். நல்லதாகி போயித்து, நல்ல வேளை நாமாவது இனி மிச்சம் இருக்கிறோமே, கண்டிப்பாக வருகிறேன். நான் இப்போது ஓய்வு எடுத்துட்டுருக்கேன், ரொம்ப அடிபட்டிருக்கு, உடம்பு முழுக்க ரத்தாறு ஓடுறது, அதுக்காக நான் ஓய்வு எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். உத்திஷ்ட ராஜன்னு பத்ரந்தே விஜாஷ்யாமோ வயம் பரான் நாகத்வா சர்வபாஞ்சாலான் விமோக்ஷே கவச்சம் பிரபோ. அப்போ அஸ்வத்தாமா சொல்கிறார், நான் போட்டுருக்கிற இந்த கவச்சத்தை அவர்கள் மொத்த பேரையும் அழித்தாலே ஒழிய நான் கழட்ட மாட்டேன். அப்போது இவா பேசின்னு இருக்காளோ இல்லையா, கரையில் உட்காண்டிருக்கா, உள்ள ஜலத்துக்குள்ளேருந்து துரியோதனன் பேசின்னு இருக்கான். இதை யாரோ 2 பேர் அன்னம் கொண்டு போய் கொடுக்குறவா, பீமசேனனுக்கு வேண்டிய அன்னம் சிபிரத்தில் கூடாரத்தில் கொண்டு போய் கொடுக்குறவா இருப்பாளோ இல்லையோ, அவர்கள் 2 பேரும் மிச்சம் இருக்க முடிஞ்சு போச்சு. இப்போ வேலை 18 நாள் ஆளை வச்சுருந்தா இப்போ இனிமேல் கூப்பிட மாட்டாளோ இல்லையோ, அதனால் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிடுவோங்கிறதுக்காக இங்கே வந்தவர்கள் மறைஞ்சிருந்தா எங்கே 3 பேர் இருக்கா, யாரோடய பேசின்னு இருக்காளே, பேசுகிறவனை காணுமே, அவன் எங்கே இருக்கான்னு கிட்டக்கு வந்து பார்த்தா, மறைந்திருந்து பார்த்தால் உள்ள துரியோதனன் இருக்கான், வெளியில் இவா பேசின்னு இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சது. அதில் ஒருத்தன் சொன்னான், துரியோதனனை பீமசேனன் தேடின்னு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேனே, அவன் தலையை காமிச்சா நிறையா பரிசு கொடுப்பேன்னு அவர் அறிவிப்பு பண்ணியிருக்காரே, அது உனக்கு தெரியாதா? வா, நாம் போய் சொல்லி அவனிடத்துல பரிசு பொருள் வாங்குவோம். தஸ்மாத் கச்சாமகே சர்வே யத்திர ராஜா யுதிஷ்டிரஹ ஆக்கியாதும் சலிலே சுப்தம் துரியோதனம் அமர்ஷனம். உள்ளே இருந்துண்டு கோழையை போல மறைஞ்சின்னு இருக்கான்னு போய் சொல்லிடுவோம். போனான், கூறினான், பீமசேனனுக்கு திருப்தி, நிறைய ஆபரணங்களை பரிசாக கொடுத்தான். உடனே போவோம், விரோதிகளில் ஒருத்தன் மிச்சம் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் இல்லை, ஆகவே இப்போதே புறப்படுவோம். தேரில் ஏறினார்கள் யுதிஷ்டிரன் முதலானோர். துரியோதனம் பரீப்சந்தஸ்தத்ர தத்ர யுதிஷ்டிரம் அன்பயுஸ்தரிதாஸ்தேவை ராஜானம் ஸ்ராந்த வாகனாக. அதற்குள் அவர்கள் சற்றே ஓய்வெடுத்திருந்தா, அவர்களுக்கும் பேரிழப்பு, அவர்களுக்கும் அடிதான், ஆயாசம்தான். ஆனால் கொஞ்ச நேரம் இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளே கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு வந்திருக்கா. அர்ஜுனன், பீமசேனன், நகுல சகதேவர்கள், திருஷ்டத்யும்னன், பாஞ்சாலன், சிகண்டி, உத்தமௌஜா, யுதாமன்யு, சாத்தியகி, இவா வரைக்கும் இருக்கா. இப்போ ஆனால் நம்ம அடுத்த பருவம் பார்க்கறதுக்குள்ளே இவா மொத்த பேர் இருக்க போகிறதில்லை. இன்னும் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. என்னால் அஸ்வத்தாமா அடுத்ததை அனைவரையும் அழிச்சு விட்றான். அதைத்தான் சௌப்திக பருவாங்கிற அடுத்த பருவம். கடைசியில் பாக்கி இருந்தது அந்த 7 பேர் மட்டும்தான். அப்போ இப்போதைக்கு இவர்களெல்லாம் குளத்தங்கரைக்கு வந்து, ஓ எங்கே அங்கே 3 பேர் 2 பேசின்னு இருக்கான்னு இவா வர்றது. வெளியில் அந்த தேர் ஒலி கேட்ட உடனே 3 போய் ஒளிந்து கொண்டார்கள். அவள் அங்கே இருக்கலை. நாம் இவாளை சந்திக்க வேண்டாம், துரியோதனன் இருக்கான்னு தெரிவிச்சுக்க வேண்டாம். மாயையா சலிலம் ஸ்தம்பிய யத்ராபூத்தே ஸ்தித சுதா சுஷ்ருவே துமலம் சப்தம் ஜலதோபம நிஸ்வனம். கீழே இருக்கிறவனுக்கு உள்ள ஒளிஞ்சின்னு இருக்கிறவனுக்கே வெளியில் இருக்கிற சத்தம் கேட்டுது. இந்த 3 பேரும் ஓடினார்கள். ஓடிப்போய் மரத்தில் மறைந்து கொண்டார்கள். துவேத்வனுஜாப்பிய ராஜானம் பிருஷம் சோகபராயணாக ஜக்முர்த்ரூரே மகாராஜ கிருப பிரபதயோ ரதாக. வள்ளம் மகாரதிகள். ஆனால் வந்திருக்கிற தேர்க்காரர்களை பார்த்து மறந்து பயந்து போய் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சின்றார்கள். அப்போ யுதிஷ்டிரன் வந்து குளத்தங்கரையில் நின்றார். உள்ளே மறைந்து கொண்டிருக்கும் துரியோதனனை பார்த்து பேசுகிறார். வாசுதேவனும் பேசுகிறார், துரியோதனனும் பேசுகிறார். ரொம்ப ஆச்சரியமான அத்தியாயம். வாசுதேவன் யுதிஷ்டிரனை பார்த்து சொல்கிறார், மாயாவின இமாம் மாயாம் மாயையா ஜகி பாரத. இவன் மாயையால் மூச்சை பிடித்து கொண்டு குளத்துக்குள்ளே உட்காண்டிருக்கான். மாயையால் விளையாடுறவாளை மாயையால் தான் ஜெயிக்கணும்.
ஹே பாரத தர்மபுத்திரரே, அவனை மாயால் ஜெய்யும். மாயாவி மாயையா வத்தியா சத்தியமேத்து யுதிஷ்டிர. யுதிஷ்டிரரே, மாயாவிய மாயையால் தாள் கொள்ளணும். இப்போ நீ நேர்மை தர்மம் அது இதுன்னு பேசினுக்க வேண்டாம். அவன் மாய பண்ணுறான், அப்போ நீரை தான் செய்யணும். கிரியாபியாம் உபாயே கிரியாபியுபாயைஹி பகுபிர் மாயாம் அப்சு பிரயோஜ்யச்ச. எப்பவும் பிரயத்தனம் முயற்சியால் தான் எல்லாம் நடந்திருக்கு. சீதையை ராவணன் தூக்கிட்டு போனால் முயற்சி இல்லாட்டா ராமன் ஜெயித்திருப்பனா? அதே போல் விருத்தராசுரனை இந்திரன் அழித்தான், அதுக்கு முயற்சி இல்லாட்டா அழிச்சிருக்க முடியுமா? பெரும் நரகாசுரனை கண்ணன் அழித்தார், முயற்சி இல்லாட்டா பண்ணியிருக்க முடியுமா? ஏன்? அதே போல் ரொம்ப பெரிய அசுரன் திரிபுரம் எரித்தான் பரமசிவனால் சொல்கிறோம் இல்லையோ. தாரகாசுரனுடைய பிள்ளை 3 பேர். அந்த 3 பேர் சென்று பொன்னாலே வெள்ளியாலே இரும்பாலே 3 பட்டணங்கள் அமைச்சிருந்து பட்டணத்தோட பறந்து போய் எல்லாரையும் அழிச்சிருந்தா. அவரை பரமசிவனாரே அழிக்கலையோ? எவ்வளவு கிரியை எவ்வளவு ஊக்கத்தோடு அழிச்சிருக்கார். இப்போ நீ ஏதும் செய்யாதே, ஊக்கத்தோடு இரு, மாயால் இவன் அழி, முதல்ல பேசு. அப்போ யுதிஷ்டிரர் பேசுகிறார். இத்யுக்தோ வாசுதேவேன பாண்டவ சம்ஸ்ருதவிரதா ஜலஸ்தந்தம் மகாராஜ தவபுத்திரம் மகாபலம். உன் பிள்ளை ஜலத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்தாரே, அவரை பார்த்து யுதிஷ்டிரன் கூறுகிறான். சர்வேத்வாம் சூர இத்தேவம் ஜனா ஜல்பந்தி சம்சதி. இத்தனை நாளும் துரியோதனா மற்ற எந்த நல்ல குணம் இல்லாட்டாலும் வீரமான உங்கள்கிட்ட இருக்குன்னு நினச்சிருந்தேன். கடைசியில் அதுவும் இல்லைன்னு ஆயிடுத்தேப்போ. என்ன கோழையாட்டம் போய் குளத்துக்குள்ளே ஒளிஞ்சின்றிருக்கே, வெளியே வா, ஒரு சிறந்த போர் வீரனை போலே சண்டையிடு வா என்று கூப்பிட்டார். அப்போ துரியோதனன் பதில் சொல்கிறான். நான் ஒன்று யுத்தத்திலேருந்து பயந்து கொண்டு இங்கே உட்காண்டிருக்கலே, ஆயாசம் களைப்பாக இருந்தது, களைப்பு போகட்டும்ங்கிறதுக்காகத்தான் கீழே வந்திருந்தேன். உங்களுக்கும் களைப்பாக இருக்குமே, நீங்கள் போய் ஓய்வெடுத்துன்னு வாங்கோ, இருவரும் சேர்ந்து நாளை காலை யுத்தத்தில் சந்திக்கலாம். அப்பா அர்ஜுனன் சொன்னான், 19வது நாள் கிடையாது அர்ஜுனா, 18 நாட்கள் தான் உள்ளன. எங்களுக்கு எல்லாம் பாயாசம் தீர்ந்து போச்சு. நீ இவ்வளவு நேரம் குளத்துக்குள்ளே இருந்திருக்கே, உனக்கும் களைப்பு போயிருக்கும், வெளியே வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுதிஷ்டிரர் அப்போ சொல்கிறார். ஆஸ்வஸ்தா ஏவ சர்வேஸ்ம சிரந்த்வாம் மிருகயாமஹே ததிதானீம் சமுத்திஷ்ட யுத்தஸ்வேக சுயோதன. போதும், நாங்கள் ஓய்வு எடுத்துட்டோம். ஹே சுயோதனா, துரியோதனா எழுந்து வா. அப்போது துரியோதனன் கூறுகிறான், எனக்கு இனி ராஜ்யம் வேண்டாம், ஜெயித்து நான் ராஜ்யத்தை ஆளுவதாக இல்லை, ஆனால் உங்களை ஜெயிக்க போகிறேன், உங்களை கொல்ல போகிறது உறுதி, ஆனால் இந்த ராஜ்யத்தில் எனக்கு ஆசை இல்லை, நீயே வச்சுக்கோ தர்மபுத்திரா, நீயே ராஜ்யத்தை வைத்து கொள்ளலாம், நீயே ஆளலாம். அப்போ யுதிஷ்டிரர் பதில் சொல்கிறார், நீ பிச்சையிட்ட ராஜ்யத்தை நான் வாங்கிறதாக இல்லை, எனக்குன்னு உரிமையுள்ள ராஜ்யத்தை தான் நான் பெறப்போகிறேன். அதர்மேணன கிருஹீயாம் துவயாதத்தாம் மஹீமிமாம் நகி தர்மஸ்பிருதோ ராஜன்னு க்ஷத்ரியஸ்ய பிரதிகிரகா. ஒரு க்ஷத்ரியன் தான் இழந்த ராஜ்யத்தை சண்டையிடாமல் திரும்ப வாங்குவானா? உன்னிடத்தில் தோற்று வாங்க மாட்டேன், நான் உரிமை பெற்று வாழ்வேன், எழுந்திருந்து வா. நத்துவமத்திய மகிம் தாத்தும் ஈஷ கௌரவநந்தன. ஒருத்தருக்கொருத்தர் பேச்சு முற்றிற்று. அப்போ தர்மபுத்திரர் கூறுகிறார், துரியோதனன் சொல்கிறானா, வருவேன், நீங்கள் அத்தனை பேரும் 5 பேர் நிற்கிறீர்கள், நானோ தனித்திருக்கிறேன், அதனால் உங்களுக்குரிய ஆயுதத்தை தேர்ந்தெடுத்துங்க, உங்களுக்குள் ஒருத்தராக என்னிடத்தில் வாருங்கள், மொற்ற பேராக வந்தால் என்னால் தாங்க முடியாது. ஆயுதம் எது? பேசி வச்சுனுட்டா. துரியோதனனே தேர்ந்தெடுத்தான், எனக்கு கதை தான் பிடித்தம், அதனால் கதாயுதத்தையே வச்சுக்கோ. அப்போ தர்மபுத்திரன் சொல்கிறார், எங்களுக்குள்ள யாரை வேணும்னாலும் நீ தேர்ந்தெடுத்துக்கலாம், யார் ஒருத்தனோட நீ சண்டை புரியலாம். சொன்ன உடனே கண்ணன் கையை பிடிச்சுனுட்டார். என்ன ஒன்று இஷ்டத்துக்கு ஏதோ வாக்கு கொடுத்துட்டுருக்கே, ஆறு கேட்டால் நாங்கள் இத்தனை பேர் நின்றுருக்கோம், அப்போ எங்கள் இடத்துல கேட்டுவிட்டுனா நீ கொடுக்கணும். நீ இப்போ முட்டாள்தனமாக சண்டையிட போனியானா உங்கள் மொத்த பேரை அழிச்சிட்டு போகிறான். பீமசேனன் ஒருத்தனால தான் அவனோட சண்டையிட முடியும், அவனே தெய்வ பலம் இருந்தால் தான் ஜெயிக்க போகிறான். அதனால தர்மபுத்திரா அப்படி கூறாதே என்று கண்ணனே தடுத்தார். உடனே பீமசேனனே சொல்கிறார், எப்படி நானே அவனோடைய போர் புரிவேன், நான் தான் சபதம் எடுத்திருக்கிறேன், அதனால் நான் தான் அவனை கொன்றாக வேண்டும் என்று பீமசேனன் கூறுகிறான். கண்ணன் சொன்னது, பீமசேனன் சொன்னது அடுத்த அத்தியாயம். நகி பஷ்யாமி தம் லோகே யோத்ய துரியோதனம் ரணே கதாஹஸ்தம் விஜேதும் வை சக்தஹா ஸ்யாத் அமரோபிக. இவன் கையில் கதை இருந்தால் தேவேந்திரன் கூட துரியோதனனை ஜெயிக்க முடியாது. பீமசேனன் ஒத்தந்தான் சண்டை போடுவதற்கு தகுதி இருப்பவன். பீமசேனன் ஏற்றுக்கொண்டார். பவந்த பிரேக்ஷகா சர்வே மமசந்து ஜனார்தன சாமரானபி லோகான் ஸ்திரீன் நானாசஸ்திர தரான் யுதி. இனிமே கண்ணனே கேசவனே கவலைப்பட வேண்டாம், இந்த யுத்தம் கடைசி போர், இத்தோடே துரியோதனனும் மாண்டு போவான். இவர் சுருண்டே இருக்கிறச்சே பலராமன் எழுந்துருளினார். அவரை விழுந்து வணங்கி, ஏது தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிஞ்சுதான்னு கண்ணன் கேட்டார். ஆமாமா, அங்கங்கே தீர்த்த யாத்திரை போயிருந்தேன். அந்த சமயம்தான் இவா 2 பேருக்கும் சண்டை நடக்கிறதா நாரதர் என்கிட்ட சொன்னார்.
அது எப்படி 2 பேரும் என் சிஷ்யர்களாச்சே, என்ன சண்டை போடுறான்னு பார்க்கலாங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். அப்போ வாக்யுத்தம் முதல்ல துரியோதனனுக்கும் பீமசேனனுக்கும் வார்த்தை போர் நடந்தது. அப்போவே பீமசேனன் சொல்கிறான், எங்களுக்கு நல்ல நிமித்தங்கள்லாம் தெரியறது, உனக்கு கெட்ட நிமித்தங்கள்லாம் தெரியறது, நீ அழியப் போவது உறுதி. அப்போ துரியோதனன் பேசுகிறார், நிமித்தங்களை பார்த்து வீரன் போரிடுவதில்லை, தன் தோள் வலிமையை பார்த்துத்தான் வீரன் போரிடுகிறான். 2 பேருக்கும் யுத்தமாச்சு. கீழே அமர்ந்திருந்தவன் சட்டென்று வேகமாக வெளியே வந்தான். நான் கவச்சம் இல்லாமல் இருக்கிறேன், பீமசேனனையும் கவச்சத்தை கழட்ட சொல். அப்போ யுதிஷ்டிரர் சொன்னார், நீயும் கவச்சம் போட்டுக்கோ, உனக்கு வேணும்னா கவச்சம் எடுக்கிறோம். என் இருவரும் சமமான யோத்தாக்கள், இவனுக்கு இருக்கிற வீரம் அவனுக்கு இருக்கிற வீரம். சண்டை துவங்கித்து அபவச்சதயோர் யுத்தம் துமுலம் லோமஹர்ஷணம் ஜிஹீஷதோர் யதான்யோன்யம் இந்திர பிரகலாதையோரிவ. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்படி சண்டையோ அதை போல பீமசேனனுக்கும் துரியோதனனுக்கும். அவன் வட்டவடிமாய் வலது பக்கம் சுற்றினான், இவன் இடது பக்கம் சுற்றினான். ஒருத்தருக்கொருத்தர் கதாயுத்தத்தில் வீரர்கள். ஆனால் இன்னும் ஊக்கம் இருக்கிறவன் துரியோதனன். அதை கண்ணன் சொல்கிறார், 13 வருஷமா பீமசேனனை போல செப்பில் இரும்பில் ஒரு பொம்மையை பண்ணி வச்சுட்டு அதை அடிச்சு பழகியிருக்கான் அவன். அந்த ஊக்கமோ அந்த பயிற்சியோ பீமசேனனுக்கு கிடையாது. அந்த பயிற்சி இருக்கிறதுனாலே இவனை பார்த்த உடனே ஒரு புது உத்வேகம் வரும். அதனால் வேகமாக அடிக்கணும்னு தான் பார்ப்பான். மேலே அவன் இழக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, அனைத்தையும் இழந்து விட்டான். இனி இழப்பதற்கு இல்லாதவனே வேணும்னு அடிப்பானோ இல்லையோ, அதை போலத்தான் அடிப்பான். பீமசேனா பார்த்து போர் புரிவாய். பிரகிரீத கதௌ திருஷ்டுவா துரியோதன விருகோதரவ் சம்சய சர்வபூதானாம் விஜயே சமபத்யத. இந்த 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறார்கள் என்று கூடியிருந்த எல்லாருக்கும் சந்தேகம். கதாமாருத வேகேன தவபுத்திரஸ்ய பாரத. அவன் இடையில் அடித்தான். விலா எலும்பு நொந்து போய் பீமசேனன் அமர்ந்தான். சற்று நேரம் சுதாரித்து கொண்டு வந்து மறுபடியும் அவனை அடிக்க அவன் கவச்சமே பிளக்கிற அளவுக்கு துரியோதனன் கீழ் அமர்ந்தான். இப்படி ஒத்தருக்கொத்தர் கோரமான யுத்தம் நடந்துன்றது. அப்போது கண்ணன் அர்ஜுனனிடத்தில் பேசுகிறார், எவ்வளவு நேரம் இவா சண்டை போட போறா, இப்படியே போட்டுட்டு இருக்கானே, எனக்கு தெரிஞ்சு பீமசேனன் இப்படி சண்டை போட்டு துரியோதனனை ஜெயிக்க போறதே இல்லை என்று பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனனிடத்துல கண்ணன் பேசுகிறார். உபதேசோ நயோஸ்துல்யா பீமஸ்து பலவத்தரஹ கிருதி யத்தன பரஸ்துவேஷ தார்த்தராஷ்ட்ரோ விருகோதராத். தர்மபுத்திரனிடத்திலிருந்து வெறும சண்டையே போட்டு இருக்கணும்னு இந்த பீமசேனன் கத்துட்டு இருக்கான் போல் இருக்கு. வேணும்னு கண்ணன் அர்ஜுனிடத்தில் பேசுகிறார். இப்போ தர்மபுத்திரனிடத்துலேருந்து ஒரு நல்லதை கத்துட்டு இருக்கான், போட்டுட்டே இருக்கணும். இப்படி தான் அவன் சண்டை போட்டுருக்கான். முடிக்கவே அவன் கத்துக்கலை போல் இருக்கே அர்ஜுனா என்றார். அர்ஜுனனுக்கு கண்ணன் ஏன் இப்படி பேசுகிறாருன்னே புரியல. வாசுதேவரே, என்ன சொல்ல வருகிறீர், நீர் பேசுறது எனக்கு புரியல. அந்த 700 ஸ்லோகமும் புரியல. இப்போ நீர் என்ன சொல்கிறீர்னு புரியல. இப்போ ஏற்கனவே கீதை கேட்டுன்னே சுமாராக தான் இருக்குது. இப்போ நீர் சொல்கிறது என்ன கூற வந்தீர்? மாயையா நிர்ஜிதா தேவைகி அசுரா இதின ஸ்ருதம் விரோச்சனஸ்து சக்கரேன மாயையா நிர்ஜித சவை. மாயை இருந்தால் தான் யாரையும் ஜெயிக்க முடியும். ஒருத்தன் மாயாவியாக இருந்தால் அவன் நேர்மையாக இருந்தால் நான் நேர்மையாக இருக்கலாம், அவன் நேர்மையாக இருக்கலைன்னா நானும் நேர்மையாக இருக்க முடியாது அப்படின்னு கண்ணன் பேசி, புனரேவது வக்ஷாமி பாண்டவேய நிபோதமே தர்மராஜாபராதேன பயன்ன புனராகதம். மறுபடியும் உனக்கு நல்லது சொல்கிறேன், இதை போல இவனோட போரிட முடியாது. நன்னா தெரிஞ்சுக்கணும், திரௌபதி எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியிருக்கான். தொடையில தட்டி கூப்பிட்டுருக்கான். அவன் தொடையில் அடித்து உன்னை மாய்க்க போறேன்னு வேற பீமசேனன் பிரதிஜை பண்ணியிருக்கான். ஒன்றும் ஞாபகம் இல்லாத சண்டை போட்டிருக்கானே அப்படின்னு கண்ணன் இவர் இடத்துல சொன்னார். அர்ஜுனன் விஷயத்தை புரிஞ்சுட்டான். அப்போ பீமசேனன் சண்டையிட்டு இருக்கிறச்சே ஒரு நிமிஷம் அர்ஜுனன் பக்கம் திரும்புகிறான். அப்போது அன்னைக்கு நீ சபதமிட்டிருக்கே என்று தன் தொடையை தட்டி காட்டினான். ததைவ தவ புத்திரோபி கதாமார்க விசாரதா தனஞ்சயஸ்து சுத்வைதத் கேசவஸ்ய மகாத்மனः பிரேக்ஷதோ பீமசேனஸ்ய சவ்யம் ஊரூமதாடயது. அப்போது தன்னுடைய தொடையை தட்டி காட்ட ஞாபகம் வந்துடுது. ஓ, நாம் இவன் தொடையை பிளந்தன்றோ அழிக்கிறோம்னு சபதமிட்டிருக்கோம், அப்போ இவனை தொடையில் அடிக்கணும்னு கண்ணன் சொல்கிறார் போல் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டான். 2 பேருக்கும் யுத்தம் நடந்துட்டுருக்கு. கதையை மாற்றி வீசுகிறார்கள். அந்த கதையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு சமயம் துள்ளி துரியோதனன் மேலே குதிக்கிறான். மேலே போயிட்டா கதை கீழப்படும் இல்லையோ, அது போயிட்டோங்கிறதுக்காக குதித்தான். தௌ முகூர்த்தம் சமாஸ்வஸ்ய புனரேவ பரந்தப அபியஹாரயதாம் குருத்தௌ பிரகிருக்கிய மகதீ கதேன். இவன் கதை அவன் கதை ரெண்டும் மோதும் போது நடுவிலிருந்து வெளிச்சம் மின்னல் உருவாகிறாப்புல வேகம். அப்போ ஒரு தடவை மேலே குதிக்கிறான், துரியோதனன் கீழே விடுறான். ஒரு தரையும் கதையால் அடிக்கிறச்சே இவன் மேலே எழும்புறான். அதனால இவனால் கதையால் அடிக்க முடியல. அப்போ தான் பீமசேனன் புரிஞ்சுனுட்டான், தரையில் நிற்கும் போது தொடையில் அடித்தால் தான் யுத்த நீதிப்படி குற்றம். ஆகாசத்தில் எழும்பி இருக்கிறச்சே நான் அடிக்கிறதுக்காக அவனுடைய இடுப்பைத்தான் குறி வச்சேன், அவனுடைய வயத்தில் அடிக்கிறதுக்காக குறி வச்சேன்.
ஆனால் வைத்த சமயத்தில் அவர் குதிச்சுட்டார். அவர் குதித்ததுனால என் அடி போய் தொடையிலப்பட்டது. ஏன்னா இடுப்புக்கு கீழப்பட்டா குற்றம், அது யுத்த நீதிக்கு புறம்பானது. அப்போ எப்போ தரையில் இருந்துட்டு நான் தொடையை பார்த்து குறி வச்சு தொடையில் அடித்தா குற்றம். ஆனால் அப்படி இல்லையே, இவர் துள்ளி துள்ளி குதிச்சுட்டு இருக்கானோ இல்லையா தப்பிக்கிறதுக்காக. அப்போ பீமசேனன் அவனுடைய நாபியை பார்த்து அடிக்கிறதுக்காக கதை இறக்க, அதே சமயம் அவன் துள்ளி ஆகாசத்தில் குதிக்க, அவர் மேலே போன உடனே கதை நேர 2 தொடைகளில் போய் பட்டுது. தொடை அருந்து துரியோதனன் கீழே விழுந்தான். மாண்டதற்கு சமமாக மாறிப்போனான். அதாஸ்ஸ சமபித்ருத்ய சமுத்கிருஷ்ய சிம்ஹவத் ஸ்ருத்யா வஞ்சயதோ ராஜன் புனரேவ உத்பதிஷ்யதः ஊருபியாம் பிராகிணோத் ராஜன் கதாம் வேகேன பாண்டவः ச பபாத நரவ்யாக்ரः வசுதாம் அனுநாதயன் பக்னோரூர்மிபசேனேன புத்திரஸ்தவ மகீபதே. ஹே மகீபதே திருதராஷ்டிரனே, அத்தோடைய துரியோதனன் இறந்து போனான். இறந்து போனான்னு என்ன, இறந்ததுக்கு சமமாக இருக்கான். இன்னும் சற்றே சௌப்திக பருவம் வரைக்கும் அவனுக்கு உயிர் ஊசலாடின்னு இருக்க போகிறது. அது முடிந்த பிற்பாடு அந்த உயிரும் அழிந்து போக போகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புல்லிங்கா இவன் ஆர்யஸ்து ஸ்திரீலிங்காக புருஷாபவன் துரியோதனே ததா ராஜன் பதித்தே தனையே தவ. உன்னுடைய பிள்ளை கீழே விழுந்த உடனே ஆகாசத்திலிருந்தெல்லாம் நடுங்கித்து, நட்சத்திரங்களெல்லாம் நடுங்கின, தேவ தானவர்கள்லாம் நடுங்கினான். ஆனால் என்னதான் இருந்தாலும் பீமசேனன் இடுப்புக்கு கீழே அடிச்சிருக்க கூடாதுன்னுட்டு ஆண்கள் அத்தனை பேரும் பெண் தன்மை அடைந்தார் போலே வெட்கப்பட்டார்கள். இதை பார்த்த உடனே பலராமனுக்கு கடும் கோபம் வந்தது. நம்ம சிஷ்யனை இப்படி போய் தப்பா யுத்தத்தில் அடிச்சுட்டான். ஏவமுக்துவாச வாமேன பதா மௌலி முபாஸ்பிருஷத் சிரஷ்ச ராஜசிம்ஹஸ்ய பாதேன சமலோடையது. அதை பார்த்த பலராமனுக்கு கோபம் பொறுக்காமல் கையில் நீண்ட கலப்பை எடுத்துக்கொண்டார். இப்போதே பீமசேனன் கழுத்தை அறுத்து விடுகிறேன் என்கிற வேகத்தோட வந்தார். தாவி கண்ணன் அவரை பிடிச்சிட்டார். புனశ్చராஜ்ஞ பதிதஸ்ய பூமௌ சதாம் கதாம் ஸ்கந்தகதாம் பிரகிருஹ்ய வாமேன பாதேன சிர பிரகிருஹ்ய துரியோதனம் கிருதிகம் விரோச்சயத். அடித்து முடித்து அவன் தொடையழிந்து கீழே விழுந்திருக்கார். அப்படி விழுந்த போதும் பீமசேனன் போய் தன் இடது காலால் அவன் தலையை உதைக்கிறான். அதை உதைத்ததை பார்த்து இந்த அவமானம் கூடாதுன்னு யுதிஷ்டிரரே தடுக்கிறார். அப்போ பீமசேனன் சொல்கிறான், பட்ட அவமானம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த அவமானம் அவனுக்கு தகும் என்று பீமசேனன் கூறுகிறான். அப்பதான் பலராமனுக்கு கோபம் வந்து அடித்ததோடு இல்லாமல் அவமானமும் படுத்துகிறான். 11 அக்ஷௌகிணி சைன்யத்துக்கு தலைவன், ஒரு தேசத்தை ஆண்ட துரியோதனன், சக்கரவர்த்தியினுடைய குமாரன், அவனை இந்த மாதிரி நீ நடத்திருக்க கூடாது, நீ வாழத் தகுதி இல்லை என்று ஓடி வந்தார். சிதாசிதௌ யதுவரோ சுசுபாதேதிகம் ததா நபோகதோ யதாராஜன் சந்திரசூரியோ தினக்ஷயே. அப்ப கண்ணன் அவனை தாவி பிடித்து ஒத்தருக்கொத்தர் கெட்டியா பிடிச்சு நின்னது. இவர் கருப்பு ஆடை அணிஞ்சிட்டு இருக்கார் வெள்ளவெளையர்கிற பலராமன், அவர் வெளுப்பு ஆடை அணிஞ்சிட்டு இருக்கார் கனங்கரேல்ற கண்ணன். அப்போ சூரிய சந்திரர்கள் 2 பேரும் இருட்டும் பகலும் சேர்ந்து நிற்கிறாப்பில் இருந்துதான். அதை வேசிவாச சொல்கிறார், மற்ற எல்லாருக்கும் எல்லாம் மறந்துபடுத்தி இப்போ இது 2 தான் ஞாபகம் இருக்குன்னார். இத்தனை நாள் எதேதோ சண்டை நடந்துருக்கு. பலராமனு கண்ணனை நிறுத்தினார். அப்போ கண்ணன் பலராமனிடத்தில் சொல்கிறார், இந்த யுத்தம் நியாயமான யுத்தம், நீர் புரியாமல் பேசுகிறீர். பிரதிஜா பாலனன் தர்ம க்ஷத்ரியசேக வேத்மியகம். ஒரு க்ஷத்ரியனுக்கு தான் செய்த சூளுரை, தான் செய்த பிரதிஜையை காப்பாற்றியாக வேண்டும். எப்போ துரியோதனன் தொடை தட்டி திரௌபதி அழித்தானோ, அழைத்த போதே திரௌபதி அந்த தொடையில் அமரணும்னு துரியோதனன் கூப்பிட்டுருக்கான். அது கண்டு பொறுக்க மாட்டாது பீமசேனன், இந்த தொடையில் அடித்து தான் இவனை கொல்ல போறேன்னு சபதம் பண்ணியிருக்கான். அதோடு மட்டும் இல்லையே, ஒரு ரிஷி சபித்தாரோ இல்லையோ, ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த ரிஷியின் தொடையில் அடிபட்டு தான் இவன் போவான்னு சொல்லியிருக்கார். வேற வழியே கிடையாது, ரிஷி சாபம் பலித்தே தீரும். ஒரு க்ஷத்ரியன் தான் பிரதிஜை எடுத்திருக்காருன்னா பலித்து தீரும். அதனால தான் அவன் தொடையில் அடிக்க வேண்டியிருந்தது. அதோ தோஷம் ந பஷ்யாமி மா குருத்தஸ்வ பிரளம்பகன். பிரளம்பாசுரனை முடித்தவரே, இதில் எந்த குற்றமும் என் உள்ளத்துக்கு படவில்லை. ஆனால் பலராமன் சுலபத்தில் ஏற்றுக்கிறதா இல்லை. கண்ணா, நீ எப்போதுமே இப்படித்தான் திரித்து திரித்து பேசுகிறாய் என்று சொன்னார். கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஒரே ஸ்லோகம், பிராப்தம் கலியுகம் வித்தி பிரதிஜாம் பாண்டவஸ்ய ஆண்யம் யாது வைரஸ்ய பிரதிஜாயச்ச பாண்டவ. பலராமா, ஒன்று சொல்கிறேன் கேட்டுண்டு இங்கேருந்து கிளம்பிடும். இப்போது கலியுகம் பிறக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கும், சீக்கிரத்தில் வரப்போகிறது. அப்படின்னா இது எதையும் நீர் கேள்வி கேட்க மாட்டீரோ இல்லையோ என்றார். ஆமாம், கலியுகம் வந்ததுன்னா இது எல்லாமே தர்மந்தான்னார். வரப்போகிறது போயிட்டு வரணுட்டோம்.
அது பக்கத்தில் வரப்போகிறது. இனிமேல் இதை போல் நிறைய கேள்விப்பட போறீர். இப்போ இவ்வளோ கோபப்படுறீரே, இதே கலியுகம் வந்தப்புறம் இது எல்லாமே சரி சரின்னு எல்லாரும் பேச போகிறா. அதர்மம் எல்லாம் தர்மம் ஆட போகிறது. தர்மம் லோகத்தில் இருக்கவே போகிறது இல்லை, மறங்க போகிறது. அதனால் கலியினுடைய கொடுமைன்னு புரிந்து கொள்ளும் போம் என்று சொல்ல பலராமன் தன் தேரிலேறி புறப்பட்டு போனார். அனைவருமாக கூடாரத்துக்கு திரும்பினார்கள். தர்மபுத்திரனுக்கு திருப்தி. ஒத்தருக்கொத்தர் நல்வார்த்தை கூறிக்கொண்டு, எனக்கு ஒரு வருத்தம், திருத்தராஷ்டிரன் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார், அதனால் நீர் போய் திருத்தராஷ்டிரனிடத்தில் நல்வார்த்தை சொல்லிட்டு வாரும் என்று தர்மபுத்திரன் கேட்டுக்க கண்ணன் புறப்பட்டு திருத்தராஷ்டிரனிடத்திலே போகிறார். அவருக்கும் காந்தாரிக்கும் சமாதானம் சொல்ல போறார். அதே சமயம் அஸ்வத்தாமா குளத்துக்கு வரார். இன்னும் இங்கே கிடக்கிறானோ இல்லையோ, அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். எல்லாரும் துரியோதனனை விட்டுட்டு போய்ட்றா. அப்போ அஸ்வத்தாமா வருகிறான். அஸ்வத்தாமாவுக்கு தன் கையால் தண்ணீர் தெளித்து அந்த சமயத்துக்கு அவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அவன் தான் திரும்ப கூடாரத்துக்கு வந்து தூங்கிட்டு இருந்த ராத்திரி ஓய்வெடுத்திருந்த மொத்த பேரையும் வெட்டினான். இவன் 5 பேரை தவிர மற்ற அத்தனை பேரும் அழிந்தார்கள். அதற்கப்புறம் அஸ்வத்தாமாவுக்கு நேர்ந்த அவமானம் இதெல்லாம் சௌப்திக பருவத்தில் உள்ளது. ஆக இத்தோடே துரியோதனன் மாண்டு போனான். இந்த பருவா சல்ய பருவா முடிந்தது. சல்ய பருவத்தில் 3 உபபர்வங்கள். சல்யவத பருவா முதல்ல, ஹரத பிரவேச பருவா 2வது, கதாயுத்த பருவா 3வது. துரியோதனன் அடிபட்டு கிழற்கார். அஸ்வத்தாமா கிட்டக்கு வரார். அவர்கிட்ட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி மேற்கொண்டு சண்டைக்கு போகிறார். என்ன நடந்ததுங்கிறதையும் சௌப்திக பருவா, ஸ்திரீ விலாப பருவா, இது எல்லாத்தையும் நாளை இந்த கோட்டியில் தெரிவிக்கிறேன்.